சலோ சன்சாத் பேரணியும் போர்க்களமாய் மாறிய தலைநகரும். டெல்லியில் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சிஜேபி அமைப்பின் தொடர் போராட்டம். பிரதமர் மோடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய எதிர்க்கட்சிகள். லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை சூறையாடியது மட்டுமல்லாம பல மாணவர்களுடைய உயிரையும் பறித்திருக்கு இந்த நீட் தேர்வு. ஒரு தேர்வு கூட சரிவர நடத்த முடியாத மத்திய அரசை கண்டித்து இளைஞர்கள் எழுப்பிய அந்த எழுச்சிதான் இப்போ இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு எதிரான கொந்தளிப்பு தற்போது நாட்டினுடைய தலைநகரான டெல்லியினுடைய ஆட்சியை உலுக்கக்கூடிய பெரும் புயலா மாறியிருக்கு. முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையோட சிஜேபி அமைப்பு தொடங்கிய இந்த தொடர் போராட்டம் தற்போது அரசியல் களத்துல அனல கிளப்பியிருக்கு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஜூன் 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த தொடர் போராட்டம் நேற்று நடைபெற்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தை நோக்கி சலோ சன்சாத் பேரணிய சிஜேபியினர் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா சலோ சன்சாத் பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்கல. டெல்லி காவல்துறையின் 163வது தடை உத்தரவை மீறி ஜந்தர் மந்திலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியை தொடங்கிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை தடுத்து நிறுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. பல அடுக்கு இரும்பு தடுப்புகளை தாண்டி அவர்கள் முன்னேறிய போதுதான் காவல்துறையினர் நடத்திய தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு நாடாளுமன்ற பகுதியை போர்க்களமாவே மாற்றியிருக்கு. இதுல பல மாணவர்களும் காவல்துறையினரும் படுகாயமடைந்திருக்காங்க. குறிப்பா அமைதியான முறையில குரல் கொடுத்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுமினுடைய மனைவிய காவல்துறை தாக்கியதா எழுந்த அதிர்ச்சி தகவல்களும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வலுக்கட்டாயமா சிறைபிடிக்கப்பட்டதும் ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதலாவே பார்க்கப்படுது. இந்த அனல் பறக்கும் சூழல்ல தான் மோதல தணிக்கும் முயற்சியா சிஜேபி அமைப்பினுடைய பிரதிநிதிகளான அசுதோஷ் ரன்கா மற்றும் சௌரவ் தாஸ் ஆகியோர் மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டாவை நேர்ல சந்திச்சு மனு அளித்திருக்காங்க. சோனம் வாங்சினுடைய விடுதலை, அமைச்சர் தர்மேந்திர பிரதானினுடைய ராஜினாமா மற்றும் தேர்வு முறைகேடுகள்ல பலியான மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு போன்ற கோரிக்கைகள் அதுல முன்வைக்கப்பட்டிருக்கு. உயர்மட்ட தலைவர்களுடன் விவாதிப்பதா அமைச்சர் வெற்று வாக்குறுதிகளை அளித்ததுடன் நின்றாரே தவிர எந்த ஒரு உறுதியான தீர்வும் இப்போது வரை எட்டப்படல. அமைச்சரினுடைய மௌனத்தை கண்டித்தும் காவல்துறையினுடைய அடக்குமுறையை எதிர்த்தும் அடிப்பணிய மறுத்த மாணவர்கள் நேற்று இரவு முழுவதும் ஜந்தர் மந்தர் தெருக்கள்ல விடிய விடிய முழக்கங்களை எழுப்பி தங்களினுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வராங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே யுத்தமே வெடித்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடிய நாட்டின் வரலாற்றிலேயே இளைஞர்களுக்கு எதிரான மிக மோசமான பிரதமர் அப்படின்னு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக கடுமையான வார்த்தைகளால சாடியிருக்காரு. மேலும் 152 முறை வினாத்தாள் கசிந்து 7.5 கோடி மாணவர்கள் பரிதவித்த போதிலையும் ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்படாம நேர்மையாக போராடும் மாணவர்கள் மீது அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதா அவரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்களான மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், கனிமொழி போன்றோரும் மத்திய அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இடதுசாரி தலைவர்கள் இந்த அடக்குமுறைக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்ததோடு ஜந்தர் மந்தருக்கு நேர்லே சென்று மாணவர்களுக்கு தங்களுடைய நேரடி ஆதரவையும் தெரிவித்திருக்காங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்கட்சிகளுடைய அமளியால தொடங்கிய முதல் நாளிலேயே முற்றிலுமா முடங்கி போயிருந்த நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் அவசர ஆலோசனைகளை ஈடுபட்டு வராங்க. காவல்துறையினரோட தடியடிகளும் சிறைப்பிடிப்புகளும் மாணவர்களுடைய குரலை ஒடுக்கிவிட முடியாது என்பதை உணர்த்தும் வகையில தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த சீற்றமும் போராட்டமும் ஓயாது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கும் விதமா மாணவர்களுடைய எழுச்சி டெல்லியில இரவு பகலா தொடர்ந்து வருது. இது போன்ற நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.
பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.